வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் பிரச்சாரம் நினைக்கிறேன், விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யார் ஜெயிச்சு சிஎம் ஆனாலும் ஆகாட்டினாலும் என்னோட தொகுதியில் நான் ஜெயிப்பேன். திருச்சி அண்ட் பெரம்பூரில் இந்த 2 தொகுதியும் எனக்கான தொகுதி தான், அதனால் 2 தொகுதிக்கும் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போவே நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்கன்னா, இது கூட உங்களுக்கு தெரியாதா, 2 தொகுதியிலையும் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க முடியாது, ஏதாவது ஒன்றை தான் ரிசைன் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு வந்துச்சுன்னா நீங்கள் பெரம்பூரில் இருந்தால் தான் போக்குவரத்துக்கு, ஐ மீன் சென்னைக்குள்ளே பனையூர்லேருந்து பெரம்பூருக்கு போக்குவரத்துக்கு சட்டமன்றத்துக்கெலாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரம்பூர் தான் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை பெரம்பூரில் தோத்துட்டீங்க அப்படின்னா வேணால் திருச்சியில் வந்துட்டு ஏர்போர்ட் இருக்குது, அதனால் வந்துட்டு அப்பப்போ வேணால் உங்கள் தொகுதிக்கு போயிட்டு வருவீங்களே தவிர அங்கெல்லாம் நீங்கள் வீடு எடுத்து தங்க போகிறதில்ல. ஆனால் 2 தொகுதியிலையுமே நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்துருப்பாங்க. ஆனால் அவர் யார் ஜெயிச்சாலும் சொன்னார், கடைசியில் அவரே ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருச்சி தொகுதியை அஃப்கோர்ஸ் பெரம்பூரை தான் அவர் சூஸ் பண்ணுவார். திருச்சி தொகுதியை வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். இப்போ ரிசைன் பண்ணால் அங்கே வந்து மறுதேர்தல் வரும், அதற்கான பிரச்சாரத்துக்கு தான் அவர் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கிறார். யூஸ்வலாகவே பத்திரிகையாளர்களை சந்தித்தா எந்த கேள்விகளுக்கும் சந்திக்க மாட்டார், அது வேறு. அவங்க வந்து இவரை சந்தித்தாங்க அப்படின்னா எந்த கேள்விகளுக்கும் அவர் பதில் சொன்னதே கிடையாது. இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன். அப்போ பிரச்சாரங்கிறது இன்னும் அதிகமாக அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பிஎம் ஸ்ரீயை பற்றியோ இல்லை மும்மொழி கொள்கையை கொண்டு வர போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றியோ, இல்லாட்டினா ஒவ்வொரு கவர்னருடைய ஆளுநருடைய ஃபங்க்ஷன்லேயும் முதன்மையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து பாடப்படவில்லையே, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறாரா? இல்லை. இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு, ஏய் திமுகவே தீய சக்தியே அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. ஆனால் இப்போ அவரோட ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் பேச முடியாது. அதனால் நிறைய கேள்விகள் மக்களுக்கு வேணால் தொக்கி நிற்கும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறதில்ல. இன்ஃபேக்ட் வந்து பிஎம் ஸ்ரீ வந்து கொண்டு வருவோமா வரமாட்டோமா, மும்மொழி கொள்கை வந்து பாடத்திட்டத்தில் வருமா வராதா, ஏன் வந்து ஆளுநருடைய ஃபங்க்ஷன்ஸில் ஃபுல்லாக முதன் பாடலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல்கள் பாடப்படவில்லை அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பதில் சொல்ல போகிற தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை எவனும் கேட்க போகிறதும் இல்லை. ஆனாலும் நாங்கள் ஆள்ற இந்த சமயத்தில் கூட சட்ட ஒழுங்கு சரியில்லை, இங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, அதை நாங்கள் சீக்கிரம் தீர்வு காணுவோன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லாட்டினா இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற இந்த மின்சார பிரச்சனையே சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. இப்போவும் ஏய் திமுக அரசே அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க, ஏய் தூய சக்தியே அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் கடந்த காலத்தில் அவர் பிரச்சார மேடைகளில் பேசுனது எல்லாமே முழுக்க அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், எக்ஸ் இந்த மாதிரியான தளங்களில் ஆல்ரெடி இவங்களுடைய அந்த ரூட் மாஃபியா, நிர்மல்குமார் அந்த கேங் எல்லாருமே சேர்ந்து, ஐடிவிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அந்த நரேட்டிவை அப்படியே வந்து இவர் வந்து பிரச்சார மேடைகளையும் பதிலாக திமுக தான் இருக்க காரணம், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது பாருங்கள் நான் அப்படியே பேசுவார். அதாவது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக கூட இருக்கும் அவங்களுடைய பதில். ஏன்னா அந்த எக்ஸ் தளத்தில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது என்ன பெரிய அறிவார்ந்த பதிலாக இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து அவரோட பிரச்சார மேடைகள்லையுமே அவர் பேசும்போது நம்மளுக்கு வந்து இதுனா இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களா, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பதிலா அப்படின்னு கூட நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இணையதளங்களில் இயங்கக்கூடிய மக்களோட மனசில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்டையும் அதே விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போது இணையதளங்களில் இருக்கட்டும் இல்லை நிர்மல்குமாராக இருக்கட்டும் என்ன விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் மின்சாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் திமுகவே நீ ஊழல் பண்ணிட்டு போயிட்ட, ஏய் திமுகவே நீ வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்ட, அப்புறம் திமுக காரங்க தான் வந்துட்டு போய் இந்த வயரெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நரேட்டிவ் செட் பண்ணுறாருல. அதைத்தான் நான் வந்து இன்னைக்கு திருச்சியில் அவர் பேசும்போதும் கண்டிப்பாக பேச போகிறார். இதுக்கெல்லாம் காரணம், இந்த மின்வெட்டுக்கெல்லாம் காரணம் திமுக தான், நாங்கள் வந்து சரி பண்ண முயற்சி செஞ்சிட்ருக்கோன்னு. ஆனால் எவனுமே அங்கே திருப்பிக்கிட்டு கேட்க முடியாது. அவங்க ஊழலே பண்ணியிருந்தா கூட அவங்களால வந்துட்டு தினசரி கரண்ட்டை வந்து சரியாக கொடுக்க முடிஞ்சப்போ உங்களால் ஏன் கொடுக்க முடியலன்னு அவனா கேட்க போகிறானா? அங்கே திமுகவேன்னு பேசிட்டு போயிடலாம். இப்போது சட்ட ஒழுங்குக்கும் அதே மாதிரியான நரேட்டிவ் ஆல்ரெடி ஒரு வாரத்துமாகவே வந்துட்டு இதற்கெல்லாம் காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலினும் திமுகவும் தான், போய் வந்து எல்லா ரோட்டில் இருக்கிற குழந்தைங்க பெண்களெல்லாம் அப்படியே கற்பழிச்சு விடுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க, அதனால தான் இவங்க தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம். திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த குற்றங்கள் நடந்தாலும் அது திமுக காரன் தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஏஐ
ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கதா இருக்கட்டும், இல்லை படித்த மேதாவியான அருண்ராஜா இருக்கட்டும், எங்களுடைய ஆட்சியை சிறப்பாக செய்ய விடாமல் இடையூறாக திமுக இருக்கிறது அப்படின்னு வெக்கமே இல்லாமல் இப்படிலாம் போட்டால் ஆக்சுவலாக வந்துட்டு என்னையா உங்களுக்கு வந்து ஆள்றதுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு எவனும் கேட்பானே அப்படின்லாம் யோசிக்காமல் மோடி அவர்கள் எப்படி நேருவே இன்னும் வந்து பழி சொல்லிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரியாக வந்து ஒரு பழி சொல்லாக அருண்ராஜும் ஆல்ரெடி நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இப்போ இதையே தான் வந்துட்டு விஜய் அவர்கள் இன்று திருச்சியிலையும் அதே தான் பேச போகிறார். இந்த சட்ட ஒழுங்குக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து 50-55 குற்றங்கள் வந்து இந்த 10 நாளில் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக காரங்க தான். திமுக காரங்க வந்து ரோட்டில் போகிற பெண்களெல்லாம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் வந்து மானபங்கம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே உறுப்பினர் அப்படிங்கிற அளவுக்கு தான் பேச போகிறார் விஜய். ஸோ ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டட் தான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் இந்த நாராசமான அவதூறுகளை தான் சொல்லி தான் இந்த பிரச்சாரத்தை அவர் தொடங்குவார், இந்த பிரச்சாரத்தை அவர் முடிப்பார். எங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி இதை தான் சொல்ல போகிறாரு. ஏன்னா எங்கே போய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது இப்போது அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களை அவர் வந்துட்டு ரிசைன் பண்ண சொல்லி ஒவ்வொருத்தராக தன்னோட கட்சியில் சேர்த்துட்டு இருக்கிறார். இப்போ அந்த தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுதேர்தல் வர்றதுக்கான வரும் இல்லையா? ஸோ வரும்போது இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சு தான் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சபீர் போன்ற வாய்கள் வந்து வாடகை வாய்கள் வந்து நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் பீரியடில் வந்துட்டு இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான விளக்க வீடியோ வந்து நீங்கள் யூடியூப் ரோட்டஸ் சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுதான். அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஸோ அது வந்து குதிரை பேரம் கிடையாது, இதுதான் ஆக்சுவலாக குதிரை பேரம். ஆனால் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலான கான்செப்ட் நம்மளால் சில பேரால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை அப்படியே வந்து உலட்டி விட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் ஒரு சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை எத்தனை பேர் யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தெரியாது. ஆமாம் அந்த காலத்தில் நடந்துச்சு போல், இல்லை ஆமாம்ல நடந்துச்சு இல்லை, அப்போ அதுவும் குதிரை பேரம் தானே, அப்போ இவங்க ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லிட்டு நார்மலைஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நார்மலைஸ் பண்ணுற வேலைகளை செய்கிறதுக்கான பத்திரிகையாளர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதையே அப்படியே தூக்கிட்டு வந்து நானா குதிரை பேரம் செய்கிறேன், நான் மட்டுமா செஞ்சேன், கலைஞர் அவர்கள் செய்யலையா அப்படின்னு அதையும் பேசுவார். ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைனாலும் நாராசமான அவதூறு இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் சரி, விளக்கமே கொடுக்கலனாலும் சரி, இன்று திருச்சிக்கு அவர் வரவே இல்லைனாலும் சரி, என்ன நடக்கும்? அவர் தான் ஜெயிப்பார். அதான் அவர் தூக்கி கொஞ்சம் நாய்க்குட்டியை நிப்பாட்டினாலே அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ அவர் தான் ஜெயிப்பார். இதில் என்ன அப்படின்னா கல்யாணம், காது குத்து, இளவு வீடுன்னு கூடையே கூட்டிகிட்டு போகிற அவங்கள நிப்பாட்டினாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே நேசமணி கான்ட்ராக்டர்ஸ் தான். நீங்கள் யாரை நிப்பாட்டுறேன்னெலாம் மக்கள் பார்க்க போகிறதில்ல. உங்கள் விசில் சின்னத்தை பார்த்து குத்துன்னு குத்த போகிறாங்க. இதுக்கு எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு? ஏன் அதை விடுங்க, இப்போது ரீசண்டாக ஒருத்தர் வந்து கட்டிட தொழிலாளி, அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் சம்பாதிப்பாரா? அவரை அந்த தொகுதியோட நிர்வாகி ஒருத்தர் அவனை வெட்டு அருவாளுங்க காரில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் உட்காந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அவரை கொண்டு போய் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் வந்துட்டு வைரல் ஆனதுக்கப்புறமும் அவரை கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டினாலும் அவரும் ஜெயிப்பார். அவரே ஜெயிக்கும் போது இவர் ஜெயிக்க மாட்டாரா? இவர் இன்னும் ஒரு படி மேலே போய் அவரை கடவுளாகவே ஆக்கிட்டார் விஜய் அவர்களை. ஏற்கனவே நம்ம பிரச்சார கூட்டத்துக்கெலாம் வந்துட்டு விஜய் அவர்கள் வரலை, அந்த இடத்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் மாதிரியே வந்து அட்டைக்கத்தி மாதிரி ஒரு அட்டை சிலையை செஞ்சு வந்து கூட்டிகிட்டு போனாங்கள்ல, காரில் வச்சு தூக்கிட்டு போனாங்கள்ல, அதே மாதிரி இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஆஃபீஸில் விஜயோட உருவத்தை வச்சு சாமி கும்பிட்றாரு. ஏன் இவர் ஜெயிக்க மாட்டாரா? இவர் என்ன தக்காளி தொக்கா? இவரும் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வின் பண்ண எம்எல்ஏ இந்த டாக்டர்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டி வந்து ஒரு இந்த டேங்க்கு, இந்த பிளாஸ்டிக்கில் சின்டாக் டேங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேங்க்கு அந்த ஊரில் நிறுவி அதுக்கு வந்து கல்வெட்டு, ஏன்னா இதுக்கு நீங்கள் அந்த பொறிச்சிங்களே அந்த கல்வெட்டுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணுற காசில் இன்னும் 2 தொட்டி 3 தொட்டி வாங்கி வச்சுருந்துருக்கலாம். ஏன் இந்த மாதிரியான அறிவாளிகள் வந்து யாராவது இருந்தால் அவங்க நிப்பாட்டினா அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? ஜெயிப்பாங்க. அப்புறம் ஒரு எம்எல்ஏ
அவர் வந்து பொள்ளாச்சியில் வந்துட்டு இந்த மலைகள்லாம் வந்துட்டு வெடி வச்சு உடைப்பாங்க இல்லையா, டெட்டனேட்டர், அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஆய்வுக்கு போனாரா என்னன்னு தெரியல, இல்லை கொஞ்சம் காத்தாட ஆய்வில் பாதி அதுக்கு போனாரான்னு தெரில. அங்கே போயிருக்கிறாரு. போனோடனே வந்துட்டு அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, டெட்டனேட்டர் சொல்ல தெரியுது, உனக்கு இதை படிக்க தெரியாதா, அதென்ன நக்கலாக நிற்கிற, உன் வயசு என்ன, என் வயசில் உன் வயசை கடந்து தானே நான் வந்திருப்பேன், எத்தனை பேர்கிட்ட நான் நக்கலாக நின்றுருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது இதை தமிழில் சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை சொல்ல தெரியாமல் அது என்னன்னு கேட்டிருந்தாரா என்னன்னு தெரில. இந்த பையன் வந்து டெட்டனேட்டர் அப்படின்னு சொன்னனால கடுப்பாகி அதை சொல்ல தெரியுது, உனக்கு வந்து படிக்க தெரியாதா அப்படின்னு ஏன்னா அதை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அது இவருக்கு சொல்ல தெரியாமல் இருந்திருக்கும், அதில் காண்டாயிருப்பார், கடுப்பாயிருப்பார், ஈகோவாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த இடத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ தான் பயன்படுத்தக்கூடிய பொருளோடைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது ஆங்கிலமா இல்லை ஜாப்பனீஸா, அது ஜெர்மன் லாங்குவேஜ் டாச்சான்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அது அவர் பயன்படுத்துகிற பொருள் அப்படிங்கிறனால அதற்கான பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னே தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக வந்து நீ கொடுக்குற பேப்பர் அவருக்கு வந்து படிக்க தெரியல அப்படின்னா நக்கல் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அவருக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம். ஏன் படிக்க தெரியாததுனாலையோ இல்லை படிக்காததுனாலையோ படிக்க முடியாத வறுமையினால தானே அந்த வேலைக்கு வந்திருக்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தெரியாத அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஈகோவா, இல்லை நான் மரியாதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன், இவர் எம்எல்ஏவா இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ திமிருங்க. என்ன அப்படின்னா, ஏன் அவர் நக்கலாக நின்று சிரிக்கக்கூடாதா, உனக்கு தெரியாத வார்த்தை அவருக்கு சிரிப்பு வந்துருந்துருக்கலாம், இல்லை நீ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அதனால் டக்குன்னு அவர் சிரிச்சிருப்பாரு. ஏமா ஒரு 10 வயசு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அதுக்கான சம்மந்தப்பட்ட கேள்வியை உங்களோட எம்எல்ஏ கீர்த்தனா கிட்ட வைக்கிறாங்க, அந்த மாதிரி சிரிக்கலையா, யாருமே சிரிக்கக்கூடாதா என்ன, அது மாதிரி டக்குன்னு அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும். முதல்ல நீங்கள் எம்எல்ஏவா இல்லையானே அவனுக்கு தெரிஞ்சிருக்காதியா, அதுதான் அங்கே பிரச்சனையே. சிரிச்சிட்டா அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன இடுப்பில் துண்டை கட்டிக்கணும், காலில் இருக்கிற செருப்பை கழட்டிடணும், இல்லை அந்த துண்டை எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கை கட்டி நிற்கணுமா என்ன, ஏன் சிரிக்கக்கூடாதா, பெரிய இவங்களா என்ன. அதில் இவருடைய அறிவை நம்ம அங்கே பார்க்கணும்ல. அதாவது ஒரு அதிகாரி வந்தால் இப்படி தான் நீ நடந்துக்குவியாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் நிர்வாகியோ இல்லாட்டினா வந்துட்டு நீங்கள் சொல்கிற என்ன அதிகாரியோலாம் கிடையாது. முதல்ல அது என்ன பதவினே உங்களுக்கு தெரியல, இதில் இன்னொருத்தவங்களுக்கு கூறு சொல்ல வந்துட்டார். கூறு இல்லை என்ன அப்படின்னா, நானும் நக்கலாக தான் இருந்துட்டு வந்திருப்பேன் உங்கள் ஏஜில் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்களும் இருந்துட்டு வந்திருக்கீங்க தானே, அப்போ அவர் இருந்தால் என்ன தப்பு, வெள்ளையும் சட்டையும் காவி பேண்ட்டையும் போட்டுட்டா நீங்கள் என்ன பெரிய ஆளா, எம்எல்ஏ ஆகிட்டீங்க. நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சினிமா தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்றுட்டு இருந்திருப்பீங்க, இல்லை உங்களுடைய படிப்பையும் நாங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் வந்து உண்மையாக எவ்வளோ படிச்சிருக்கீங்க, பொய்யா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அரசாங்கத்துறையில் வேலை பார்த்தேன், இல்லை நான் டாக்டராக இருந்தேன், இல்லை நான் இன்ஜினியராக இருந்தேன், வேலையை விட்டுட்டு இப்போ நான் எம்எல்ஏ வந்திருக்கேன்னு ஏதாவது இருக்கா என்ன, அப்படிலாம் நீங்கள் யாருமே வேலையை விட்டுட்டு வந்ததா. அருண்ராஜ் வந்து முன்னாடியே விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டல, அது ஒரு டாக்டர். அவரை தவிர மற்றவங்களாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்தீங்களா என்ன, இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் தலைவர் மாதிரியே நீங்களும் காம்பவுண்ட் சோரில் உட்காந்துட்டு வெட்டி வேலை பார்த்துட்டு தானே இருந்திருப்பீங்க. நேற்று வரைக்கும் நீங்கள் யாரோ, இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ, சரி ஓகே எம்எல்ஏக்கான மரியாதை கொடுக்கணும், ஆனால் அதிகாரியெல்லாம் இல்லை. ஓகேவா, முதல்ல உங்களுடைய பதவி என்ன, உங்கள் பதவிக்கு உட்பட்ட வேலைகள் என்ன, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் படிச்சிருக்கானா, அவனுக்கு அந்த பேப்பரில் படிக்கிறது தெரியுதாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், சரியா. அதனால் நீங்கள் யாரை நிப்பாட்டினாலும் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்க, ஏது பேச போகிறீங்க, அந்த ஆராய்ச்சிலாம் எதுக்கு, நீங்கள் பேசாமலே ஜெயிப்பாங்க. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன பேசுவீங்கன்ட்டு. ஆல்ரெடி நரேட்டிவ்ஸ்லாம் செட் பண்ணிட்டாங்க. திமுக தானே, திமுக தீய சக்தி தானே, பேசுங்க.